உலகத் தமிழர்களின் தலைவனாட்டு பிரபாகரன் நிறுவனம் சொல்றாரு. அவர் மதிக்கக்கூடிய காமராஜர் கூட இந்தியரா தான் ஒரு தமிழன், இந்தியரா தான் 2 பிரைம் மினிஸ்டர் கமெண்ட் பண்ணான்னு தவிர அவர் தமிழருங்கிற அடிப்படையில் எடுக்கல இல்ல உள்ளவர் இல்ல. உலகத் தமிழரின் தலைவன்கிற லெவல்ல ராயராஜ சோழன், பிரபாகரன் அந்த இதுக்குள்ள சீமான் தெளிவா நிற்கிறாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தான் எல்லா கட்சிகள்லையும் இருக்கிறான். அவன் முதல்ல சீமான் பிரபாகரனை நிறுவிட மாட்டாருன்னு நினைச்சான். இப்போ பிரபாகரனை நிறுவிடுவாரு சீமானு நம்பும் போது அந்த சென்டிமெண்ட்ல உள்ளவன் பிரபாகரன் தொண்டர்கள்ல சீமானு ஒருத்தர், நம்மளும் பிரபாகரன் தொண்டன். பிரபாகரன் தமிழனுக்கு பெருமையை சேர்த்தவன், சினிமா தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு இனம்ங்கிறத தாண்டி உலகத்திலே ஒரு வேர்ல்டு கிளாஸ் கொரிலா, ஒரு வீரமான இனம்னு காட்டினவன் பிரபாகரன். அந்த தமிழனுக்கு பெருமை சேர்த்த பிரபாகரனை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய சீமான நம்ம தமிழர்களா ஆதரிக்குங்கிற புள்ளிக்குள்ள ஒவ்வொருத்தரும் சீமான் கூட கனெக்ட் ஆயிடுறான். அதனாலதான் சீமான் என்ன சீமான் பேசும்போது சீமானோட இணைஞ்சு கேட்கறான். சீமான் ஒரு இதை நிறுத்துனா நிறுத்துவான். ஆமா, அவர் சொல்றது அப்படியே அந்த உறுதிமொழி கரெக்டா உறுதிமொழியை அப்படியே பின் சீமான் இதுக்குள்ள அவன் செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டு இது ரங்கராஜ் பாண்டேக்கெல்லாம் அதிர்ச்சியா இருந்திருக்கும். அரண்டு பேர் பாரு ரங்கராஜ் பாண்டே, எனக்கு தெரியும் இது. ஆனா அவர் கள அரசியல் தெரியாது என் தம்பிக்கு. அவன் ஸ்டாலின் ஜெயித்துறாரே ஐயோ ஸ்டாலின் ஜெயித்துறாருன்னு தீய மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கத்திட்டு இருக்கான். அது we are helpless. ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லை, அணியை கட்டமைச்சிட்டாரு அவரு. அதே வீட்டில் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. காமராஜர் 3 முறை ஜெயித்தவர், 57 62 பெருசா ஜெயித்தவர், 67 1-1 தோத்தாரு. அதே மாதிரி ஸ்டாலினும் 1-1 தோக்கடிக்கலாம். மற்றபடி ஸ்டாலின் இருக்கக்கூடிய பொசிஷன்ல ஸ்டாலின் இப்ப எடப்பாடி தலைமையில எல்லாம் தோக்கடிக்க முடியாதுங்க. இல்ல குறிப்பா இதுல சீமான் அவர்கள் திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக அனைத்து இந்த திருடர்கள் முன்னேற்ற கழகம் 2 பேரையும் போட்டு அடிக்கிறாரு. பாஜக காங்கிரஸையும் சமமா போட்டு அடிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு ஸ்பீச்ல ஒரு இடத்துல கூட தாவேக்காங்கிற பேரையோ விஜய்ங்கிற பேர் கூட உச்சரிக்கல. ஆனா ஒரு இடத்துல மட்டும் இந்த ரசிகர்கள் கூட்டம் அல்லது லட்சிய கூட்டம்னு பேசினாரு. அதுல ஏதாவது ஒரு நுட்பம் இருக்கா? இருக்குது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட பார்வையில இருந்து நாம் தமிழோட பார்வை இதுல மாறுபடுது. அவங்க விஜய் இறக்கி விட்டுருக்கதே கார்பரேட்டுகள் தமிழ் தேசிய எழுச்சியையும் பிரபாகரன் இமேஜையும் அடிக்கிறதுக்கு ஒரு சதி திட்டமாட்டு தமிழன் சினிமா பின்னாடி போவாங்கிற மாதிரி தமிழர்கள் அவமானப்படுத்தும் விதமாட்டு அவங்க விஜய் கமல்ஹாசன் மாதிரி தங்களுக்கு எதிராக இறக்கி விடப்படுறாரு. அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள அவங்க வராங்க. நான் அந்த கான்செப்டுக்குள்ளே வரல. நான் ஏன் கான்செப்ட்ல வரேன், விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம்னு வரேன். நான் விக்கிரவாண்டியில போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடன கோளையாட்டு அங்க உள்ள பறையர்களும் வன்னியர்களும் தாண்டி செங்குந்தர், உடையார், யாதவர், முத்தரையர், மீனவர், நாடார், கிராமணி மற்ற இதர ஜாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க சீமான ஹீரோவா பார்ப்பாங்க.